எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா காஷ ராசிகளுக்குரிய ரீடிங். நீங்கள் வந்து மிதுன ராசி, துலா ராசி, கும்பராசியாக இருக்கீங்க அல்லது லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து யூனிவர்ஸ், அதாவது உங்களுடைய ஆகஸ்ட் மந்த் ப்ரெடிக்ஷன், உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு ரீடிங். ஸோ 2 செட் ஆஃப் பைல்ஸ் வச்சுருக்கேன். பைல் 1 வந்து பிங்க் கலர் ஃப்ளவர், பைல் 1, பைல் 2 வந்து பர்பிள் கலர் ஃப்ளவர். ஓகே, 2 செட் ஆஃப் பைல்ஸ். பைல் 1 வந்து பிங்க், பைல் 2 வந்து பர்பிள். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ அது உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்க. ஓகே, பைல் 1 நீங்கள் சூஸ் பண்ணிருக்கீங்க இந்த பிங்க் கலர் அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். உங்களுடைய கார்ட்ஸ் பார்த்துலாம். ஸோ ஸ்டார் கோட்ஸ் டெக்ல இருந்து உங்களுக்கு ஒரே ஒரு கார்டு வந்திருக்குங்க. 9th ஹவுஸ் அப்படின்றது வந்திருக்கு. எக்ஸ்ப்ளோரேஷன் 9th ஹவுஸ், கம்ப்ளீஷன். நியூமராலஜி கார்டில் இருந்து உங்களுக்கு கம்ப்ளீஷன். நீங்கள் வந்து 9 சீரீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 சீரீஸ், 7 சீரீஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. 10 of Swords, ருத்ராக்ஷா, detoxification and cleansing. ஸோ இந்த எனர்ஜி பார்க்கும்போது ரீசெண்டாக நிறைய விஷயம், அதாவது எமோஷ்னலி டிட்டாச் ஆகிருக்கீங்க, சில விஷயத்துல இருந்து ஹீல் ஆகி வெளியே வந்திருக்கீங்க, சிலர் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. அது வந்து பெருசாக தெரியல. ஒரு 30% ஆஃப் பீப்புள் இன்னும் அந்த பாஸ்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க, சிலர் ஹீல் ஆகி வெளியே வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஸோ ஸ்பிரிட் ஆஃப் வாட்டர், Ace of Swords, and finally Mahadev Oracle deckல இருந்து seize the moment, okay, execute your plans for success அப்படின்றது வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பாஸ்ட் எனர்ஜியில இருந்து கடந்து ஒரு நியூ எனர்ஜிக்கு நீங்க என்டர் ஆக போறீங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு வந்து. ஸோ சில விஷயங்கள் பாஸ்ட்ல உங்களுக்கு ஃபேவர் கொடுத்துருக்காது ரிலேட்டட் இது எனிதிங். இது வந்து கெரியரில், ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு வந்து ஃபேவராக அமைஞ்சிருக்காது. நிறைய பெயின், லாஸ், உங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு சீட்டிங் அந்த மாதிரியெல்லாம் இங்கே இருந்திருக்கு. நீங்கள் ஒரு கம்ப்ளீஷன் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் நீங்கள் விலகி வந்திருக்கீங்க, இல்லை வேலண்ட்ரியாக அங்கே வந்து ஒரு எண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. நிறைய ஹீல் ஆகி தான் ஒரு ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் ஸ்பிரிட் ஆஃப் வாட்டர் வரும்போது நீங்கள் வந்து அந்த எமோஷ்னலி நீங்கள் கனெக்ட் ஆயிருக்கீங்க. ஆஃப்டர் தட் உங்களுக்கு அங்கே ஃபேவர் இல்லாத பட்சத்தில் இங்கே வந்து அந்த டிட்டாச்மெண்ட் அப்படின்றது தெரியுது. சிலர் இங்கே வந்து ரிலேஷன்ஷிப் மட்டும் சொல்ல முடியாது, சிலருக்கு வந்து ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை வந்து சரௌண்ட்ஸாக இருக்கலாம். சில பேருடைய ஒரு ஒரு ட்ரூ ஃபேஸ் உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீஷன் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க, இல்லை பிடிக்கல, அங்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வைப் தெரியுது. ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த கார்டு அதுதான் இங்கே மீனிங் பண்ணுறாங்க. ஸோ சிலர் வந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்திருக்கீங்க, சிலர் 70% மூவ் ஆன் பண்ணியிருக்கீங்க, சிலர் வந்து இன்னும் 30% ஆஃப் பீப்புள் இன்னும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கலாம், மேபி ஓகே இருக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு வந்து இந்த மாதம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நியூ சைக்கிள் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆக போகுது. அது எப்படிப்பட்ட ஒரு ஜேர்னி அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்டார் கோட்ஸ் டெக்ல இருந்து 9th ஹவுஸ் அப்படின்றது வந்திருக்கு. 9th ஹவுஸ் அப்படின்றது வந்து என்ன மீனிங் ஜாதகத்தில் அப்படின்னா, பாக்யஸ்தானம். பாக்யஸ்தானம் உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த 9th ஹவுஸ் வந்து ஒர்க் ஆக போகுது. சிலருக்கு வந்து இந்த பிளானட்டுடைய ஒரு புத்தி இல்லை தசா உங்களுக்கு, அதாவது உங்கள் ஜாதகத்தில் எப்படி எந்த பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குது, எந்த பாவம் அதுக்குரிய ஒரு தசா புத்தி உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கலாம். அந்த பிளானட்குரிய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. இது வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. இந்த ஜேர்னி உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. இது ரிலேட்டட் எப்படிப்பட்ட ஒரு ஃபேவர்னால், உங்களுக்கு வந்து கெரியரில், உங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தில், சிலருக்கு வந்து குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு டிலேஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு சேஞ்சஸ், சக்ஸஸ் அப்படின்றது வந்து வரப்போகுது. சிலருக்கு வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு முன்னேற்றம், அது வந்து ஹையர் டிகிரி நீங்கள் படிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வந்து அப்பா ஒரு ஹெல்த் இஷ்யூ, அப்பாவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கு அப்படின்னா ரெக்கவர் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள். மேபி சிலருக்கு நீங்கள் மிடில் ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஸ்டாண்டர்ட் கொண்டு போக போகிறீங்க. ஒரு ஒர்க்கில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஒரு ரெக்கவர் ஆக போகிறீங்க, அது பண்ண போகிறீங்க, இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறீங்க, ஒரு சேஞ்சஸ் கொண்டு வர போகிறீங்க. ஓகே, உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வந்து பண்ண போகிறீங்க. ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸா இது எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த பாஸ்ட் சுச்சுவேஷனில் வந்து ஹீல் ஆகி
கம்ப்ளீஷன் கொடுக்கும்போது தான் இந்த ஜேர்னி அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மகாதேவர் ஆரக்கிள் டெக்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீஸ் த மொமெண்ட், எக்ஸிக்யூட் யுவர் பிளான் அண்ட் சக்ஸஸ். ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு க்ரோத் இருக்கு, ஃபியூச்சர் க்ரோத் இருக்கு. அது எப்படிப்பட்ட க்ரோத் அப்படின்றது வந்து நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ சிலருக்கு வந்து இப்போ ஒரு அலைன்ஸ் கூட ஃபிக்ஸ் ஆகிறது கூட இருக்கலாம். இது வந்து ஓகே, ஸோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஒரு ட்ராவலிங் அப்படின்றது தெரியுதுங்க. உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ட்ராவலிங் தெரியுது, ஒரு பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, உங்களுடைய வளர்ச்சிகள் தான் இங்கே தெரியுது. இந்த 3 கார்டில் அதுதான் சொல்கிறாங்க. உங்களுடைய ஒரு சைக்கிள், நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகும்போது அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரென்த்தனாக தெரியுது. ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து பாஸ்ட்ல இருந்து வெளியே வந்து அந்த கஷ்டத்திலும் ஒரு நன்மை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்கள் பட்ட அந்த அது என்ன சொல்றது, அந்த பாடம், அந்த லெசன், அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபர்தராக ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டை நீங்கள் வந்து கொண்டு போக போகிறீங்க, ஃபார்வர்டிங்காக கொண்டு போக போகிறீங்க. அதுதான் உங்களுடைய ஒரு சார்ட்டில் எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸ் உங்களால் வந்து உங்கள் லைஃப்பில் என் ஃபேமிலி க்ரோத், கெரியரில், ரிலேஷன்ஷிப்பில், உங்களுடைய உங்களுடைய செல்ஃப் கேரில் எது வேணாலும் கொண்டு வர முடியும். அதுதான் அவங்களுடைய கார்ட்ஸ் காமிச்சிருக்காங்க. அதே சமயம் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸுடைய ஒரு பிளெஸிங்ஸ் அப்படின்றது இருக்குது. ஏன்னா வந்து நிறைய விஷயத்துல இருந்து நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் ஆகிருக்கீங்க, ஒரு காப்பாற்றப்பட்டிருக்கீங்க அப்படின்றது, லாஸ்ட் ஸ்டேஜில் போய் காப்பாற்றப்பட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு ஸ்டார்ட் அப்படின்றது உங்களுக்கு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸாக நீங்கள் நினைக்கிற விஷயம் நீங்கள் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் இருந்திருக்கீங்கன்னா அதுலேருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியே வர பாருங்கள். ஏன்னா இது வந்து சிலருக்கு இன்னும் நான் சொன்ன மாதிரி ஒரு 30% ஆஃப் பீப்புள் இருக்கீங்க. அவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இருக்குது. சிலருக்கு வந்து இங்கே வந்து எமோஷ்னலி ஒரு ஸ்ட்ராங் ஆகிருக்கீங்க. முன்னாடி எவ்வளவு அட்டாச்மெண்ட்டாக இருந்தீங்களோ இப்போ வந்து ஒரு டிட்டாச் ஆகி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஒரு உங்களுக்குரிய ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பீப்புளும், அதாவது 70% ஆஃப் பீப்புள் வந்து ஒரு கிளாரிட்டியோட எனக்கு தெரியுறாங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. உங்களுடைய ஐடியாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அப்படிப்பட்ட ஒரு எனர்ஜியும் தெரியுது. மீதம் இருக்கிற அந்த 30% நீங்கள் வெளியே வரணும். இந்த ஸ்டேஜ் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நியூ சைக்கிள் வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ ஓவரால் உங்களுடைய ரீடிங் இது தான். ஸோ ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, பைல் டூ இந்த பர்பிள் கலர் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்த்துடலாம். இந்த மாதம் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார் கோட் ஸ்டேக்லேருந்து சோலார் காம் வந்திருக்கு. ஓகே, கிளாரிட்டி, சோலார் காம். செகண்ட் கார்ட் வந்து சஜிட்டேரியஸ், எக்ஸ்பேண்ட். நேட்டிவ் ஸ்பிரிட்லேருந்து ஒயிட் பஃபலோ. நியூமராலஜி டெக்ல இருந்து லீடர்ஷிப் 81. பார்க்குறவங்க 9 சீரீஸ், சிலர் வந்து 1 சீரீஸ் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சிலருக்கு வந்து சனி தசா நடந்துகிட்டு இருக்கும், சனி புத்தி நடந்துகிட்டு இருக்கும் வாய்ப்பு இருக்கும். 2 ஆஃப் கப்ஸ், கங்கா டிவைன் இன்டர்வென்ஷன். ஓகே, அண்ட் ஃபைனலாக பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ ஓவரால் உங்களுடைய கோர்ஸ் பார்க்கும்போது ஒரு வேறு லெவல் தெரியுது. இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார்ட்ஸ் வந்திருக்கு. பாசிட்டிவான உங்களுக்கு வந்து வைப் தெரியுதுங்க. லாட் ஆஃப் ஹாப்பினஸ், குட் நியூஸஸ் இஸ் கம்மிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு பதவி உயர்வாக இருக்கலாம், புது வேலையாக இருக்கலாம், பிடிச்ச வேலையாக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு இடத்துல போய் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது வந்து அப்ரோடில் போகணும், இல்லை வேறு சிட்டி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வந்து சொசைட்டியில் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய மரியாதை வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிலருக்கு வந்து ஸ்பிரிச்சுவலி அவேக்கனிங் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு வந்து ஒரு நாட்டம் அதிகரிச்சிருக்கும். சிலருக்கு வந்து ஒரு என்லைட்மெண்ட் தெரியுதுங்க. மனசில் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் தெரியுது. கப்ஸ் லெவலில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், உங்களுக்கு சரௌண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுதுங்க. சிலருக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட துறையில் வந்து ஒரு ஹையர் ஸ்டடீஸ் ரிசர்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி படிப்புக்கேற்ற வேலை, ஊதியம் உங்களுக்கு
வந்து கிடைக்க போகுது. ஓகே. ஸோ சிலருக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம், அதே மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்குரிய ஒரு ஒரு நியூ ஐடியாஸ் இல்லைன்னா வந்து ஒரு முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க. அது சின்னதாகவோ பெருசாகவோ பண்ண போறீங்க. இல்லை வந்து சிலருக்கு வந்து திடீர்னு ஒரு செகண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற கூட ஒரு அதில் வந்து நாலேஜ் இல்லை அப்படின்னாலும் கூட ஸ்டார்ட் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். நாலேஜ் விட எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு டியூஷனாக இருக்கலாம், இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், குக்கிங், யூடியூப், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, முக்கியமாக ஒரு வெளியே எங்கேயும் போகாமல் அந்த மாதிரி ஒரு வீட்டில் இருந்து இல்லை வந்து ஒரு ஈவன் அது வந்து பார்லராக கூட இருக்கலாம், ஒரு சின்னதாக ஒரு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கூட உங்களுக்கு ஐடியா இருக்கலாம். ஸோ அதுக்குரிய ஒரு ஐடியாஸ் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரியே தெரியுது. சிலருக்கு வந்து ஒரு உங்களுடைய ஒரு இந்த உங்களுடைய சார்ட் இந்த மாதம் பார்க்கும்போது உங்களுடைய மனசில் ஒரு கான்ஃபிடென்ட் அப்படின்றது வந்து எனக்கு நிறைய தெரியுது. உங்களுடைய தைரியம் தெரியுது. அதை வந்து அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து ஒரு எப்படி ஒரு ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி, எது வேணாலும் வரட்டும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி, துணிஞ்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. அப்படிப்பட்ட வைப் வருது. நீங்கள் பார்க்குறவங்க நீங்கள் வந்து ஒரு டீச்சிங் லைனில் கன்சல்டன்சி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஒரு சர்வீஸ் ஜாப் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஒரு மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்க, டெக்னீஷியன், பேக் டெக்னீஷியனாக இருக்கிறதுக்கும், அதே மாதிரி பப்ளிக் ரிலேட்டட் ஒரு ஒர்க் நீங்கள் பண்ணணும்னு ஒரு ஆசை வந்து அதிகமாக எனக்கு தெரியுது. ஈடுபாடு வந்திருக்கலாம், ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், அந்த மாதிரியும் தெரியுது. அதில் வந்து ஒரு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, பட் அது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தெரியுது. சிலருக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு இந்த பாயிண்ட் வருது எனக்கு தெரியல, பட் ஆனால் ஹோம் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரியுது. ஹோம் சம்மந்தப்பட்ட விஷயம்னா நீங்கள் ஏதாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம். இது வந்து ஒரு காப்பகம், ஓகே, குழந்தைகள் காப்பகம் இல்லைன்னா வந்து முதியோர்கள் காப்பகம், அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதா இருக்கலாம். அது ட்ரெஸ்ஸஸாக இல்லை வந்து ஒரு ஃபுட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா கூட இருக்கலாம். அங்கே ரன் பண்ணுறதா கூட உங்களுக்கு ஐடியா கூட இருக்கலாம். அந்த மாதிரிலாம் தெரியுது. இந்த பாயிண்ட் சூட் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க. அதே சமயம் வந்து நீங்கள் வந்து பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பசங்களுடைய விருப்பங்கள் வந்து நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. இது வந்து சிலருக்கு வந்து உங்களுக்கு பசங்களுடைய எல்லா சுச்சுவேஷன் இருக்கலாம், படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கலாம், சிலர் வந்து ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் அவங்களுடைய விருப்பத்தை வந்து முழு மனசாக நீங்கள் நிறைவேற்ற போகிறீங்க. முன்னாடி நீங்கள் வந்து அகென்ஸ்டாக இருந்திருக்கலாம், பட் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் கொடுக்க போகிறீங்க. இதுதான் உங்களுடைய ரீடிங். மகாதேவ் ஆரக்கிள் டெக்ல இருந்து உங்களுக்கு வந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, துணிஞ்சு நீங்கள் வந்து பண்ணுங்க, எதுக்கு வந்து ஓரி பண்ணிக்காதீங்க. கடவுள் வந்து உங்களுக்கு வந்து துணையாக இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது இந்த மாதம். உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கும் சரி, நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே உங்கள் மூலியமாகவும் அவங்க மூலியமாகவும் ஒரு ஹெல்ப், சப்போர்ட் அப்படின்றது, ஒரு கைடன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. உங்களுடைய பேர், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய மரியாதை அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ பிரசித்தி பெறப்போகுது. உங்களுடைய நிறுவனமாக இருக்கலாம், நீங்கள் பண்ணுற விஷயமா இருக்கலாம், நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் அப்படின்றது வந்து கிடைக்க போகுது. ஸோ ஓவரால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுடைய எமோஷனல் சைடாக இருக்கட்டும், நீங்கள் சப்போஸ் வந்து அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக முடிவாகிறதுக்கும், டேட் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கும், என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கும் அதெல்லாம் சான்சஸ் இருக்குங்க. ஓகே, தொழில் விஷயத்துலையும் சரி, உங்களோட ஒர்க் விஷயத்துலையும் சரி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண குட் நியூஸ் இங்கே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.